ஷோல்டர் பெயின் வந்தால் அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃப்ரோசன் ஷோல்டராக கூட இருக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃபாக ஆகுறதும் பெயின்ஃபுல் ஆகுறதும் அதை மூவ் பண்ண முடியாமல் இருக்கிறதும் இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லாமல் ஒரு ஸ்பான்டேனியஸாக சடனாக வர்றது தான் ஃப்ரோசன் ஷோல்டர். இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கவங்க, இல்லை ஏஜ் 40க்கு மேலே இருக்கவங்க, இல்லை தலையில் அடிபட்டு இருந்தாலும், இல்லை கார்டியாக் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தாலும் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக வரலாம். ஸோ வலி இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா கையை தூக்கி மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போது தலை வாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், சட்டை போட்டு கைட்ட கஷ்டப்படலாம், லேடிஸ்க்கு இது ஸ்ட்ராப்ஸ் போட கஷ்டமாக இருக்கலாம், எந்த டைரக்ஷன்லையுமே ஷோல்டரை மூவ் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்கலாம். எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வலியோ இல்லை மூமெண்ட்ஸ் கம்மியாகவும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உடனே டாக்டரை பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். மெடிகேஷன் பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபிசியோதெரப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டிஃப்னஸும் கம்மியாகும், பெயினும் குறைய ஆரம்பிக்கும். ஃப்ரோசன் ஷோல்டர் அறிகுறிகளை ஆரம்ப நிலையிலேயே தெரிஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணால், ஃபிசியோதெரப்பி எடுத்தால், எக்ஸசைஸ் பண்ணால் ஃபாஸ்டராக ரெக்கவர் ஆகிடலாம்.